உங்கள் எஸ்கே மீனவன். நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்கணும்னா, இந்த டிட்வா புயல் முடிந்து, அதாவது பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 13 நாட்கள் கழித்து இன்னைக்கு தான் நம்ம வந்து மீன் பிடிக்கிறதா வந்து கடலுக்கு போகிறோம். நம்ம எடுத்துக்கிட்டு போன வலை பார்த்தீங்கன்னா நாக்கோலன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கொடியை போட்டு வந்து அடையாளத்துக்காக வலையை வந்து நம்ம இப்படி தான் வந்து நம்ம கடலில் வந்து விடுவோம். பாருங்கள், இதே வந்து நம்ம இருட்டில் போனால் நம்ம வீடியோ வந்து எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு தெரியாது. நம்ம அது பகலாக போவோம், நம்ம வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து கிளியரன்ஸாக இருக்குது. பாருங்கள், வலையை வந்து இப்படி தான் வந்து நம்ம விட்டுட்டு போவோம். வலையை வந்து இன்ஜினியர் கோயிலில் தான் எடுக்கிறோம், ஏன்னா காற்று அதிகமாக இருக்குது. பாருங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சுறா மீன் ஒன்று வந்துச்சு, நமக்கு சின்ன சுறா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா அந்த கீசா மீன் தான். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இது வந்து நம்ம பாம்புன்னு சொல்லுவோம், ஆனால் இந்த மீன் வாக்கை தான் இது. பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வலையை நம்ம வந்து எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். பாருங்கள், வீட்டுக்கு வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். கரைக்கு வந்துட்ட பிறகு நம்ம மீனை வந்து போட்டில் கொட்டிட்டு தனியாக பிரிப்போம். ஏன்னா வந்து ஏலத்தில் வந்து விடுறதுக்கு வந்து அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த நெல்லை மீன்லாம் வந்து இந்த நெட்டில் தனியாக பொறுப்பு வருவோம். அதுக்கப்புறம் நண்டு தனியாக போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கீசா மீன் வந்து தனியாக பொறுக்கிட்டோம். பாருங்கள், நம்ம இந்த நெல்லை மீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுறா மீனை வந்து அதில் வந்து நல்ல நெட்டில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு வந்து ஏலத்தில் எடுத்துன்னு போய்க்கு தான் வந்து தனியாக பிரிச்சுட்டோம். மறக்காமல் வந்து நீங்கள் எந்தெந்த ஊரில் பார்க்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்கேமை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இதான் வந்து நம்ம லைனில் வந்து மீன் எடுத்துன்னு போய் வச்சுட்டு ஏலம் வந்து விடுவார், ஏலத்துக்காரு. இதான் வந்து நம்ம ஏலம் விடுறோம். பாருங்கள்.